ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு டேட் என்ன பார்த்தீங்கன்னா 23 வெள்ளிக்கிழமை. டைம் என்ன பார்த்தீங்கன்னா 10:30 ஆகுது. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்தலப்பாக்கம் இது பெரியபாளையம் இது நூக்கம்பாளையம் ஏதோ ஏரியா போட்டுருந்துச்சு. அமௌண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 415 ரூபா. ஓகே, அதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ண போயிட்டு இருக்கு. நேற்று வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நான் வந்து அந்த ஆர்டர்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வீட்டில் போயிட்டு எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கினேன். எப்படியும் அதுக்கு தூங்குறதுக்கு 2 மணி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே கைஸ், நம்ம லொக்கேஷனில் வந்துட்டோம். போர்ட்டலில் புக் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி 2 வீலர் பெரியபாளையத்தம்மன் 39 கிலோமீட்டர் வருது. ஓகே, ப்ரோசன் ஐட்டமா? சரி, ஓகே ஓகே கைஸ், நம்ம இதை பிக்கப் பண்ணிட்டோம். எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 39 கிலோமீட்டர் போட்டிருக்கு. ஓகேங்களா? ஆனால் வந்து எனக்கு அமௌண்ட் காட்டுறேன். அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 415 ரூபா தான் போட்டிருக்காங்க. என்ன கணக்கில் போட்டிருக்காங்கன்னே தெரியல. பார்த்தீங்கன்னா 50 ரூபா இதில் பிடிச்சிருவாங்க. இப்போ 350 ரூபா தான் நமக்கு வரும். ஆனால் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 39 கிலோமீட்டர். எப்படி ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஆர்டரே நம்மளை ஏமாத்துற மாதிரியே இது பண்ணுறானுங்க. சரி, ஓகே விடுங்க, பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மழை வரும்னு போட்டு இருந்தது. நான் அன்னைக்கே இதில் பார்த்தேன், கூகுள் வெதர் ரிப்போர்ட்டில் ரெயின் கோட் எடுத்து வைக்கணும்னு நினச்சேன். ஞாபகமே இல்லை, மறந்துட்டேன் ரெயின் கோட்டு இன்னைக்கு. சரி, ஓகே, ஓரளவுக்கு கொஞ்சம் வெயிட்டாக தான் தூரல் வீது. கொஞ்சம் இன்னும் வெயிட்டாக வந்துச்சுன்னா கவர் பண்ணிடலாம். ஆனால் ரெயின் கோட் இல்லை. ரெயின் கோட் இல்லாமல் நம்ம ஆர்டரை ஓட்ட முடியாது இன்னைக்கு. ஓகே கைஸ், நம்ம அந்த சித்தலப்பாக்கம் அந்த ஏரியா பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்குது. இதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கிராமத்து ஏரியா மாதிரி தான் இதெல்லாம் ஏரியாலாம். ஸோ நம்ம இந்த ஆர்டர் முடிச்சு நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சிறுச்சேரி போயிடலாமா? சிறுச்சேரி போனால் கூட ஆர்டர் வரும். இத்தனைக்கும் 39 கிலோமீட்டருங்க. நேற்று 39 கிலோமீட்டர் தான் நான் முதல்ல ஆர்டரே ஓட்டினேன். உங்களுக்கு தெரியும், அது 2 ஆர்டர் ஓட்டணும் பார்த்தீங்களா? 39 கிலோமீட்டரு. அது வந்து 596 ரூபா முதல் ஆர்டர் ஓட்டணும். அப்புறம் 582 ரூபா ஆர்டர். இது பார்த்தீங்களா 415 ரூபா ஆர்டர். மனசாட்சி இல்லாமல் அவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க காசு. ரொம்பவே கம்மி. கிட்டத்தட்ட பார்த்தீங்களா 160 ரூபா கம்மி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த லொக்கேஷன்லேயே வந்துட்டோம். எங்கடா லொக்கேஷனு? கிராமத்தில் வந்து நிற்கிது. சரி, பார்ப்போம். இங்கே தான் முடியுது. எங்க ஆர்டர் கேட்ரிங் பேமெண்ட்டா? ஆ, 415 ரூபா. ஆமாம். ஓகே கேஸ், இந்த கஸ்டமர் என்ன பண்ணாங்கன்னா அந்த பேமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. அதை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் சரி, நான் கிளம்பும் போது என்னடா கூகுள் ஃபோன்பேலேருந்து எந்த மெசேஜும் வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பேமெண்ட்டே பண்ணல. இவங்க கால் பண்ணி கேட்டால் ஃபெயில்டு ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இது ஃபெயில்டு ஆயிடுச்சுன்னா பேமெண்ட் பண்ணணும், வந்து பார்த்து அனுப்பணும்னு தெரியாது அவங்களுக்கு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமேட்டு ரொம்ப நேரம் பார்த்து கேஷ் எடுத்துன்னு வந்து கையில் கொடுக்குறாங்க. நம்ம எல்லாரும் போயிருந்தோன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? வந்து வாங்கிக்க சொன்னால் என்ன பண்ண முடியும்? நம்ம அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சொதப்பல் கஷ்டமெல்லாம் இருப்பாங்க. கொஞ்சம் அவேராக இருந்துப்பாங்க. அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு கோல்டு எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு. ஆனால் புது ஐடிக்கு வந்து கோல்டு உடனே வராது. மேபி கொஞ்சம் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 வாரம் அந்த மாதிரி கொஞ்சம் கரெக்டான ஆர்டர்லாம் ஓட்டிகிட்டே இருந்தோன்னா நமக்கு அந்த கோல்டுக்கு வந்து எலிஜிபிள் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக எக்ஸ்ட்ரா தெரில. ஆனால் நீங்கள் அந்த ஒரு வாட்டி நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்கனாலே நீங்கள் அடுத்து ஒரு டெய்லியுமே 5 ஆர்டர் ஓட்டினாலே நீங்கள் கோல்டு ஆகிடலாம். ஆனால் அதுலேயும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து
கோல்டு ஆகணும்னா நீங்கள் அன்னைக்கு 5 ஆர்டர் ஓட்டியிருக்கணும். 5 ஆர்டர் ஓட்டுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து மேக்ஸிமம் 3 ஆர்டருக்குள்ளே தான் மிக்ஸ் பண்ணியிருக்கணுமே. ஏன்னா மிஸ் பண்ணாமல் ஓட்டணும் ஆர்டர். ஓகேங்களா? ஸோ ஆர்டர் மிஸ் பண்ணாமல் ஓட்டணும். அதுக்கப்புறம் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் கேன்சல் எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வந்து கோல்டாகவே மாற முடியும். அது ஒரு நாள் தான். ஆக்சுவலி நான் இன்னைக்கு கோல்டாக தான் இருக்கேன். நானே இன்னைக்கு கோல்டு தான். ஆனால் அதில் ஆர்டரு ஆமாம் ஒரே ஒரு ஆர்டர் எடுத்துருக்கேன் நினைக்கிறேன் அதில். ஸோ 5 ஆர்டர் ஓட்டிட்டேன்னா நாளைக்கும் கோல்டாக தான் இருப்பேன். ஸோ இப்போ ரெண்டாவது ஒரு ஆர்டர் வந்தது 161 ரூபா. ஆனால் அதையும் எடுத்துட்டேன். ஏன்னா இங்கேருந்து பார்த்தேன், இங்கேருந்து கண்டிப்பாக ஆர்டர் வர்றது ரொம்ப கஷ்டம். எப்படி இருந்தாலும் ஒரு 10 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் கிட்ட போகணும். அது சிறுச்சேரியே 12 கிலோமீட்டர் இருந்துச்சு. சரி அவ்வளோ தூரம் போகிறதுக்கு வர ஆர்டர் எதுக்கு போடுவோம். இது ஒரு 2 கிலோமீட்டரில் பிக்கப் இருக்குது. இங்கேருந்து இந்த குரோம்பேட்டில் தான் வந்து ட்ராப். இது ஒரே ஒரு சாரி தான் சொன்னாங்க. சரி ஓகே அதான் போயிட்டு பிக்கப் பண்ண போயிட்டு இருக்கேன். அங்கே போயிட்டு மேம் வந்துட்டு மேம் லொக்கேஷனோட அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஒன்று இருக்குது. செகண்ட் ஃப்ளோரா? இந்த ஏரியா பாத்தீங்களா எவ்வளவு காவா தண்ணி ஃபுல்லா தேங்கி இருக்கு. கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கிறாங்களா இல்லையானே தெரியல. இப்பதான் இந்த பக்கமா வரேன். இது எவ்வளவு நாளா தேங்கி இருக்குன்னு தெரியல. இன்ன வரைக்கும் அது எதுவுமே பண்ணாம இருக்காங்க, கிளியர் பண்ணாம. நம்ம ஒரு ஆர்டர் ஒன்று அக்செப்ட் பண்ணிட்டோம். அண்ணா நகர் ஆர்டரு எங்க அதை கால் பண்ணலாம். ஓகே கேஸ் நம்ம இதை அக்செப்ட் பண்ணிட்டோம். இந்த ஆர்டர் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 300 ரூபா. ஓகேங்களா? நம்ம அந்த புடவையை வந்து பின்னாடி தான் வச்சுருக்கோம் பேக்கில், அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஆக்சுவலி இது வந்து போகிற வழி தான். இப்போ அந்த வழியை தான் நம்ம போகிறோமே. அதனால இந்த 2 கிலோமீட்டர் வந்து நமக்கு பெருசாக பாதிப்பு வராது. ஏன்னா இந்த ஆர்டர் கொடுக்க தான் நான் போயின்னு இருக்கேன். அந்த போகிற வழியிலே தான் நம்ம போய் பிக்கப் பண்ண போகிறோம். அதை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே குரோம்பேட்டில் கொடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே டேரெக்டாக அண்ணா நகர் போக வேண்டியதான். போகிற நல்ல ஆர்டர் தான். நம்ம அங்கே போயிட்டோன்னா என்ன டைம் ஆகுது, நம்ம அங்கே ரீச் ஆகிட்ட உடனே அண்ணா நகர் போயிட்ட பிறகு அங்கே வந்து பாடிக்கு போயிடலாங்க. பாடியில் போயிட்டு இன்னும் ஒரு ஆர்டருக்கு ஒரு 600 ரூபா ஆர்டர் எடுத்தால் க்ளோஸ்ட். ஓகே ஓகே பரவாயில்ல. இது பேக்கை வச்சுக்கிறேன். நம்ம அதை பிக்கப் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம இன்னும் அதுக்கு வந்து 8 கிலோமீட்டர் இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுக்கறதுக்கு குரோம்பேட்டிக்கு. நம்ம போய் அதை 8 கிலோமீட்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம அண்ணா நகர் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கு பார்க்கலாம். ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு அண்ணா நகர் வந்து 24 கிலோமீட்டர் காட்டுது. இந்த லொக்கேஷன் வந்துட்டோம், ஃபர்ஸ்ட் லொக்கேஷன். உங்ககிட்ட இந்த சாரியை கொடுக்குறோம். அடுத்து அடுத்த லொக்கேஷன் பார்க்கலாமா? ஒஸ்கார் ஃபீனிக்ஸ் எவ்வளோ தூரம் பார்க்கலாம். 21 கிலோமீட்டர், 161 ரூபாய் சார். பண்ணிடுங்க. 50 நிமிஷமா காட்டுது. நேற்றுலாம் நம்ம அந்த 21 கிலோமீட்டரை 20 நிமிஷம் 25 நிமிஷத்துல மூவ் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம நிலைமை அந்த மாதிரி இருக்கு. கேஸ் நம்ம மோஸ்ட்லி இந்த ஆர்டரை முடிச்சுட்டு இங்கேருந்து நம்ம பாடிக்கு போயிடலாம். பாடியில இருந்து முடிஞ்சா ஒரே ஒரு ஆர்டர் எடுக்க ட்ரை பண்ணலாம். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 800 ரூபாய் முடியும்னு நினைக்கிறேன். இப்போ முடிச்சா பேமெண்ட் யார் தருவாங்கண்ணா? அவங்க நார்த் இந்தியனா இந்தியனா? இந்தியா. ஓகே சரி ஓகே நான் கால் பண்ணிக்கிறேன். அது பேமெண்ட் பண்ணும் சார் 316 ரூபாய். மேடவாக்கத்துலேருந்து இதுக்கு வந்தது அண்ணா நகருக்கு.
கொடுத்துட்டேன். ஓகே, இதுதான் கூகுள் பே நம்பர். இதுக்கு எப்படி பண்ண சொல்றேன். தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா 3:45 ஆகுது. இப்போ வந்து ஒரு ஆர்டர் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கேன். இது சேம் ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் தான் போகணும். 595 இதோட பில் அமௌண்ட்டு. அதான் பிக்கப் பண்ண போயிட்டு இருக்கேன். ஏதோ பெரிய மூட்டைன்னு சொன்னாங்க. எவ்வளோ பெரிய மூட்டை தெரியல, ஆனால் ஸ்கூட்டரில் தான் போட்டுருந்தாங்க. நம்ம பைக் வச்சிருக்கோம். ஸோ முதல்ல போய் பார்க்கலாம் அது எவ்வளோ பெரிய மூட்டை அப்படின்னு. லொகேஷன் அந்த பக்கம் போயிடுச்சு, அதான் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. பூபதி இங்கே வச்சிருங்க. ஓகே, இது இல்லை வீடியோ இருக்குது. ஓகே கேஷ் பிக்கப் பண்ணிட்டோம். இங்கேருந்து 41 கிலோமீட்டர் போனோம். கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணலாம். 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே கேஸ், நம்ம கிளம்பிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 4:30 மணி ஆகுது. ஆக்சுவலி ஒரு கம்பெனியில் ஆல்ரெடி நம்ம ஒரு கம்பெனி ரெகுலராக ஒரு ஆர்டர் போடுவார். ஸோ அவர் ஒரு ஆர்டர் வர கொடுக்குறதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதான் அவங்ககிட்ட போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போகலான்னு. இது வந்து ஆனால் பணப்பை தான் போகணும்னு சொன்னார். ஆனால் எக்ஸாக்டாக தெரில. நம்ம கிட்ட போயிட்டு எங்கே லொக்கேஷன் கேட்டு வாங்கிட்டு நான் உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுறேன் எவ்வளோ அமௌண்ட் தருவார் அப்படின்னு. ஓகே கைஸ், டெட் எண்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கம்பெனி. பார்க்கலாம். எஸ்வி அது இருக்கு. ஓகே கைஸ், இது இருக்குது எஸ்வி இன்ஜினியரிங், எஸ்எஸ் இன்ஜினியரிங். ஓகே ஓகே கேஸ், அதிகம் பிக்கப் பண்ணிட்டோம். ஒரு சின்ன பார்சல் தான். இது வந்து எங்க பார்த்தீங்கன்னா அந்த வல்லக்கோட்டை பக்கத்தில் போகணும். அமௌண்ட் வந்து எவ்வளோ சொன்னார்னா 640 அப்படின்னு சொன்னார். அப்போ ஓகே தான், நம்ம 400 எதிர்பார்த்தோம். ஆனால் பரவாயில்ல, எக்ஸ்ட்ராவே சொல்லிட்டாரு 400 600 அப்போ இந்த அமௌண்ட் அப்படியே ரவுண்டாக நமக்கு கையில் தான் வந்துடும். அப்படி பார்த்தீங்கன்னா வேற லெவல் தான் இன்னைக்கு. அப்போ 1100. ஓகே, அப்போ எடுத்துன்னு போகிறதே ஒரு காம்போ மாதிரி தான் ஆர்டர். அது காம்போவோட வேல்யூ எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு 640, ஒரு 520, அப்போ 1150 காம்போ. ஓகே, சூப்பர் சூப்பர். இந்த சைடு லெஃப்ட்ல பாருங்களா லொக்கேஷனை, ஃபுல்லாக வயல் தான் இது போட்டிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ரைட் சைடில் ஏரி இருக்கு. இது ஃபுல் கிராமம் தான் இந்த இடமே. நானே ஒரு லொக்கேஷன் மாதிரி வேற ஒரு லொக்கேஷனை போய் நின்றுட்டு இருந்தேன். அப்புறமேட்டா வேற ஒருத்தர் வழி சொன்னாரு, அந்த சைடில் போகாதீங்க, ரோடு ரொம்ப மோசமா இருக்கு, இந்த ரோடு ப்ரிஃபர் பண்ணி அனுப்பிவிட்டாரு. ஓகே, ஒரு கிட்ட வந்துட்டோம். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆர்டரை போய் கொடுக்கணும் உரகோடத்துக்கு. இந்த ரோடாவது எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். ரோடு நல்லா இருந்தால் தான் நமக்கு. இந்த பாருங்க ஒரு குளம் இருக்கு, குளிக்கலாம் போலியே. இந்த பாருங்க சூப்பராக இருக்குது, குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு. எங்க பைக் இருக்கு? ஓ, இங்கதானா? இந்த இன்வாய்ஸ் மாதிரி கொடுத்தாங்க. 595. ஜிபி நம்பர்? ஆமாம், அதே நம்பர் தான், ஜிபி நம்பர். ஓகே கேஸ், அது கொடுத்தாச்சு நம்ம. இப்போ நெக்ஸ்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 15 நிமிஷம் காட்டுது, 17 நிமிஷம் காட்டுது. கரெக்டாக ஒரு 10 கிலோமீட்டர் இங்கேருந்து அந்த இன்னொரு ஆர்டரு. சீக்கிரம் போகணும், ஒரு கொஞ்சம் சீக்கிரம்னு சொன்னார். ஸோ பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு போகலாம். ரோடு மூலம் எப்படி பார்ப்போம். கேஷ், நம்ம அந்த 2வது ஒரு ஆர்டர் எடுத்து வந்தோம் பார்த்தீங்களா, அதோட ட்ராப் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோம். இது கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்போலோ கம்பெனி, உரகுளத்தில் அப்போலோ கம்பெனி இருக்கும், இந்த டயர் கம்பெனி. அதுக்கு அப்படியே பேக் சைடு அந்த ஏரியாவில் இருக்குது இந்த இடம். ஓகே, இன்னும் 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கு. மழை வர அதிகமாயிடுச்சு.
முதல்ல இதை கொடுத்துட்டு சீக்கிரமா இது பண்ணலாம். கொடுத்துட்டேன். இதே நம்பர் தான் சார், 9840. ஓகே. எவ்வளோ அமௌண்ட் சார் அது? ஓகே, அதான் 600 போட்டுருங்க சார், பரவாயில்ல. 600 போட்டுருங்க சார், 600 போதும். ஓகே சார். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆக்சுவலி இந்த ஆர்டர் கொடுத்தோம் பார்த்தீங்களா, கொடுத்த உடனே வந்து ஒரு ஆர்டர் ஒன்று வந்தது, 583 ரூபா அம்பத்தூர் எஸ்டேட். நான் வேற எம்டியாக அம்பத்தூருக்கு வரணும்னு நினச்சேன். வந்து நின்று அந்த ஆர்டர் க்ளோஸ் பண்ணுறேன், கரெக்டாக இன்னொரு ஆர்டர் ஒன்று அடிச்சுது, அதையும் எடுத்துட்டேன். இப்போ அம்பத்தூர் வரைக்கும் போகணும். எங்க கால் பண்ணலாம் கஸ்டமருக்கு ஃபர்ஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டோம். இந்த கவர், இந்த பாக்ஸை தான் எடுத்துகிட்டு போகணும். இது கரெக்டாக எங்கே வரணும்னு பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் தான். நம்ம இங்கேருந்து நமக்கு ஒரு வீட்டுக்கு 6 to 7 கிலோமீட்டர் தான் இருக்கும். நல்ல வேலை இங்கேருந்து எம்டியாக போவேன்னு நினச்சேன், தப்பிச்சிட்டேன். ஓகே கைஸ், அங்கே போயிட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு மொத்தமாக கணக்கு சொல்கிறேன். இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா 6:40 ஆகுது. இப்போ தான் அந்த ஆர்டர் எடுக்கிறேன். மொத்தமாக பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஒரு 8 மணி ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். குளிர் ஓவராக இருக்குது, அது ஒன்று தான் கைஸ். இதுக்குள்ளே தான் இருக்குது. நம்பர் ரீச் ஆகலன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அது இல்லாமல் மைக் இல்லாமல் ஒரு நேரம் பேசிட்டு இருக்கேன். இப்போதான் மைக்கை ஆன் பண்ணேன். சரி, ஓகே, உள்ள போய் கேட்கலாம். ஆனா கோகுல் உள்ள இருக்காரு. ஓகே கைஸ், கொடுத்துட்டோம். மறுபடியும் கால் பண்ணலாம். ஓகே கைஸ், 583 க்ளோஸ் பண்ணுவோம். அச்சோ, இது வேறங்க. 444 ரூபாய் ஆர்டர் அடிக்குது. யாரு கேட்டா அந்த நேரத்துல? சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். கைஸ், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானே வீட்டுக்கு போலான்னு மைண்ட் செட்ல இருக்க, 449 ரூபாய் ஆர்டர் அடிக்குதுங்க. யாரு போய் எடுப்போம் அந்த நேரத்துல? நான் எடுக்க மாட்டேன். ஓகே, முதல்ல இதை ஆஃப் பண்ணுறோம், இல்லைனா ஆர்டர் அடிச்சுட்டே இருப்பானுங்க. க்ளோஸ் பண்ணிடலாம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட் ஓட்டினீங்கன்னா ஆர்டர் நிறைய வரும், ஈஸியாக எடுக்கலாம் ஆர்டரை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கணக்கு பார்த்துடலாம். கஸ்டமர் வந்து அமௌண்ட் அனுப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு என்னோட ஐடி எடுத்துக்கலாம். என்னோட ஐடி எவ்வளோ எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபர் தானே இருக்குது. ஓகே, 1166. ஓகேங்களா, 1166. 1166 வந்து என்னோட ஐடியில் ஓட்டியிருக்கேன். இன்னொன்று என்னோட ஐடி தான், அதில் வந்து 658 ரூபா வந்து ஓட்டியிருக்கேன். ஓகேங்களா. டிப்ஸ் வந்து எவ்வளோ போட்டாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட்டாக கொடுத்தோம் பார்த்தீங்களா கஸ்டமருக்கு, இது 583 ரூபா. ஆனால் கஸ்டமர் ரவுண்டாக 650 போட்டாங்க. ஸோ 67 ரூபா இதில் எக்ஸ்ட்ரா டிப்ஸாக வந்திருக்கு. ப்ளஸ் ஒரு கஸ்டமர் 5 ரூபா கொடுத்தாங்க, இன்னொரு கஸ்டமர் 5 ரூபா. ஸோ மொத்தம் 77 ரூபா டிப்ஸ் வந்திருக்கு. அப்புறம் இந்த ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தவங்க ஆர்டர் போட்டாங்க சொன்ன பார்த்தீங்களா, அவர் வந்து கரெக்டாக 600 ரூபா போட்டார். ஸோ இன்றைக்கி நம்ம மொத்தமாக எவ்வளோ ஓட்டியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 2501 ரூபா வந்து ஓட்டியிருக்கோம். கரெக்டாக எவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம 10:45 ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். 10:45 இருந்து பார்த்தா ஒரு 9.5 மணி நேரம், அரௌண்டு ஒரு 10 மணி நேரம் வச்சுக்கோங்களேன். ஸோ 2500 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பெட்ரோல் மைனஸ் பண்ணோம். பெட்ரோல் எவ்வளோ மைனஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நான் மொத்தம் 202 கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்கேன். 202 டிவைடட் பை 291 ரூபா. ஓகேங்களா, 2501 292 ரூபா. ஓகேங்களா. ஸோ நம்ம இன்னைக்கு 10 மணி நேரத்தில் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 2209 ரூபா வந்து ப்ராஃபிட் மட்டுமே எடுத்திருக்கோம். ஓகே கைஸ், அவ்வளோதான். நான் இன்னைக்கு வேறு 1000 ரூபா தான் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சேன். பட் ஆனால் அந்த போக போக அப்படியே அடுத்தடுத்து ஆர்டர் எடுக்கவே அப்படியே எடுத்துகிட்டே வந்துட்டேன்.
இப்போ கூட பார்த்துருப்பீங்க ஒரு 400 ஆர்டர் வந்துச்சு. ஆனால் அதையும் எடுக்கல. அது எடுத்ததுன்னா அப்புறம் எங்கே நம்ம போகிறது வீட்டுக்கு? ஆல்ரெடி நேற்று தூங்கலை. இன்னைக்கும் போயிட்டு இப்போ வீடியோலாம் எடிட் பண்ணிட்டு தான் தூங்கணும். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே கைஸ், பாய், டேக் கேர்.